ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு. கண்ணெதிரே தோன்றினாள். என்னாச்சு அனிதா? ஓ ரூம்ல நீ ஏதோ காக்ரோச் பார்த்து பயந்ததா அண்ணி சொன்னாங்க. என்ன மம்மி சொல்றீங்க? நானா? ஐயோ, ஏதாவது உளறி தொலைச்சிருவாளோ? அனிதா, இப்போ நீ என்கிட்ட போன்ல சொன்னல, அதுதான். ஆமா ஆமா ஆமா, அத கேட்டீங்களா மம்மி? காக்ரோச் வந்துச்சு, அது பக்கத்துல தான் போனேன். அது எனக்கு பயம். அடி பாவீங்களா, இதெல்லாம் உங்க வேலைதானா? ஏ அனிதா, நீ இன்னும் மாறவே இல்ல, பழைய அனிதாவாவே தான் இருக்க. பிரியா, பிரியா இங்க வா. அம்மா சொல்லுங்கம்மா. இவங்க எல்லாருக்கும் ரூம காட்டு, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கூட இருந்து பண்ணி கொடு. சரிங்கம்மா. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, நம்ம அப்புறம் பேசலாம். அனிதா, கொஞ்ச நேரத்துல மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. மேடம், பார்சல். வாங்க, உள்ள வாங்க. இதுல கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ மேடம். என்ன இது? அது ஒண்ணு இல்ல ருத்ரா, அனிதாவுக்காக காஞ்சிபுரத்துல இருந்து புடவை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான். என்ன நீ கல்யாணத்துக்கு புடவைங்க எல்லாம் நேத்து வீட்டுக்கே எடுத்துட்டு வந்தாங்களே, அப்பவே எடுத்துருக்கலாமே. என் மருமக அனிதாவுக்காக நானே பார்த்து பார்த்து காஞ்சிபுரத்துல ஆர்டர் பண்ண ஸ்பெஷல் பட்டு புடவைங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு புடவை எடுத்துட்டு வந்தவ அனிதாவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த லாவெண்டர் கலர் புடவை எடுத்துட்டு வரவே இல்ல. அதனால அனிதாவுக்கு தெரியாம ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த இந்துல நல்லாவே இருக்க மாட்டா. என்னாச்சுமா? ஏன் உன் முகம்லாம் மாறுது? உன் மாமியார் எவ்வளவு ஓரவஞ்சனையா இருக்கா பாத்தியா? அனிதா மருமகனா? அப்ப நீ யாருடி? அவளுக்கு மட்டும் காஞ்சிபுரத்துல இருந்து ஸ்பெஷலா பட்டுப்புடவை ஆர்டர் பண்ணிருக்காளே, ஏன் உனக்கு ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல சேர்த்து? வேண்டாம்மா, தேவையில்லாதெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்க வேணாம். ஏய், இது ஒரு பெத்த தாயோட வலி, உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. நீ என்னோட நிலைமையில இருந்தாதான் உன்னால அதை உணர முடியும். இந்தா. என்ன அனிதா, உன் கல்யாணத்துக்கு கிஃப்டா? அனிதாவுக்கு காஞ்சிபுரத்துல இருந்து 3 பட்டு புடவை 3 கலர்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். நீங்க உண்மையிலேயே வேற லெவல். அனிதா, இப்படி ஒரு அத்தை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவளோட சுயரூபம் என்னன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதே வாய் வேற மாதிரி பேசும். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மையாவே இப்படி ஒரு அத்தை எனக்கு மாமியாரா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரீசன் என்னன்னா, நான் எப்படி உங்களை ஃப்ரெண்டா பாக்குறேனோ பழகுறேனோ அதே மாதிரிதான் இந்த வீட்ல நான் என் அத்தை கூடயும் இருப்பேன். உன்னை பார்த்தா எங்களுக்கு பொறாமையா இருக்குடி. அதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை வேணும்டி. அனிதா, நீ எப்பவுமே இப்படி கள்ளக்கபடம் இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரு இவ? கள்ளம் கபடம் இல்லாதவளா? மொத்த திருட்டுத்தனத்தையும் குத்தைக்கு எடுத்தவன அவன் மூஞ்சிலே எழுதி போட்டி இருக்கு. இவளையெல்லாம் நீங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சிரிச்சு பேசுறத பார்க்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச ஆரம்பிச்சா
நேரம் நாள் போறதே தெரியாது. அனிதா, எதுவா இருந்தாலும் முதல்ல எல்லாரும் போய் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஆமா மச்சான், எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். நான் இன்னும் சாப்பிடல, வாங்க போய் சாப்பிடலாம். ஏங்க, எப்ப பார்த்தாலும் திங்கிறது தூங்குறது, இதெல்லாம் ஒரு பழப்பா? சும்மா இருங்க கொஞ்ச நேரம். அனிதா, ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சாப்பிடவே. வாங்க. போமா. டேய் மச்சான், இன்னைக்கு வெளியே போற ப்ரோக்ராம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடு. ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் நம்ம வீட்ல இருக்கப்போ நாம ஏன்டா வெளியே போகணும்? மச்சான், நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டடா. டேய், நம்ம டிக்ஷனரியில திருந்தினா தாண்டா கெட்டு போயிட்டோன்னு அர்த்தம். ரத்னம், நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் தலையில கட்டு போட்டு வச்சிருக்க? என்ன ஆச்சு உனக்கு? விமலாவை பார்த்தமா? என்னது, விமலாவை பாத்தியா? அவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? சார், காஃபி. இல்ல, எனக்கு வேண்டாம். சார், குடிங்க சார். வேண்டாம் சக்தி. அவளை பார்த்துட்டு நீ என்ன சும்மாவா விட்ட? பின்னாடியே துரத்திட்டு போனோமா? என்ன நீ, உனக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சேன். போயும் போயும் ஒரு பொம்பளை கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற. இங்க பார், உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னா அந்த விமலாவை நீ தேடி கண்டுபிடிக்கணும். கடைசி நேரத்துல உண்மையை சொல்லி அவ ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கிட்டானா இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். இங்க பார் ரத்னம், உன் பொண்ணு மகாராணி ஆகுறதும் இல்ல ஒண்ணுமே இல்லாம பிச்சைக்காரி ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு, பாத்துக்கோ. என்ன இவங்க ரெண்டு பேரும் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்காங்க? எப்படியாவது அருண் கிட்ட சொல்லணும். வாங்க வாங்க. அருண், ஹலோ, சொல்லு திவ்யா. அருண், ஒரு நிமிஷம் வாங்க. சக்தி, இதுக்காக தான் சிவா சார உருகி உருகி காதலிச்சியா? அனிதா அம்மாவுக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக நீ சிவா சார விட்டு கொடுத்துருவியா? எனக்கு என்னமோ உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டேன்னு தோணுது. பிரியா, மத்தவங்க தான் என்ன புரிஞ்சுக்கல, என் கூட இருந்த நீயும் என்ன முழுசா புரிஞ்சுக்கல பாத்தியா? இந்த உலகத்துல நான் அதிகமா பாசமும் மரியாதையும் வச்சிருக்கிறது ரெண்டு பேர் மேல மட்டும்தான். ஒண்ணு என்னோட சிவா சார், இன்னொன்னு ருத்ரா அம்மா. எந்த சூழ்நிலையிலயும் இவங்க ரெண்டு பேரையும் என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. ருத்ராமா கோயிலுக்கு வந்து என் பொண்ணுக்கு அடிப்பிச்ச கேக்குறேன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்கும் போது என்னால என்ன பண்ண முடியும் பிரியா? நான் என்னோட அம்மா சீதாவை விட
அவங்கள ஒருபடி மேலதான் பாக்குறேன். அவங்க இப்படி ஒரு நிலைமையில ஏன் முன்னாடி வந்து நிக்கும் போது எனக்கு மத்த எதுவுமே பெருசா தெரியல பிரியா. மனசுக்குள்ள வலி இருக்கதான் செய்யுது, ஆனா நான் வெளியே காட்டிக்கல. நீ என்னதான் சொன்னாலும் என்னால இதை ஏத்துக்க முடியல. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை எவ்வளவு தூரம் டார்ச்சர் பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க எல்லாருமே உன்னை மறுபடியும் முட்டாளாக்க பாக்குறாங்க, உன்னோட வாழ்க்கையை தட்டி பறிக்கிறாங்க. ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சும் நீ எதுக்கும் ஒத்துக்கிட்டேன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுல தோணுச்சு உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னோட மனசு நோகும் படி ஏதாவது பேசிட்டேனா தயவு செஞ்சு அழுவாத. யாராவது பார்த்தா தப்பாயிடும். திவ்யா, எதுக்காக என்ன இவ்வளோ அவசரமா வர சொன்ன? இங்க பாரு, நீ நானும் தனியா நிக்கிறத பார்த்தா யாராவது தப்பா நினைக்க போறாங்க. அதுவும் உங்க அம்மா பார்த்தாங்க, முடிஞ்சது நம்ம கதை. ஐயோ அருண், நான் ஏதோ உங்க கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக இந்த ரூம்குள்ள கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றதுக்கு தான் கூப்பிட்டிருக்கேன். சரி பொண்டாட்டி, கோச்சுக்காத. சாரி. சரி, சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லு. அன்னைக்கு என்னடானா அம்மா மாமாவை போய் ஜெயில பாத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு என்னடானா நல்லா இருந்த மாமா திடீர்னு மண்டையில அடிபட்டு வந்து அம்மா கிட்ட ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அருண். கல்யாணிக்கு கார் புக் பண்ணும்போது அந்த முருகன் என்ன பார்த்து பயந்து ஓடினது, அப்புறம் சங்கர் உண்மைய சொல்லி உன்னையும் என்னையும் பிரிச்சது என் அம்மா தான்னு சொன்னது, இப்படி இவரு பதறி பதறி என் அம்மா கிட்ட ரகசியம் பேசுறது, இது எல்லாத்தையும் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அருண். ஏதோ தப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு தோணுது. கவலைப்படாத திவ்யா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமா இவங்களுக்குள்ள என்ன ரகசியம், என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, நான் கிளம்புறேன். நீ கொஞ்சம் லேட்டா வா. ஐயோ காயத்ரி, இந்த குடும்பத்துல இருக்கவங்க எப்படி நடிக்கிறாங்கன்னு தெரியுமா? அந்த அனிதா கேன்சர்னு நடிக்கிறா, அதை விட உன் மாமியார் நடிக்கிறா. இதுல பத்தாததுக்கு வேற இந்த அருண் திவ்யா இருக்காங்களே, இவங்க என்னடானா டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன்னு சொல்லி இப்ப கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அதெல்லாம் இப்ப நான் பாத்துட்டு தான் வரேன். நான் கூட இந்த குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம்னு நினைச்சேன். ஆனா இந்த குடும்பம் 1 நம்பர் ஃப்ராட் குடும்பமா இல்ல இருக்கு. ச்சே. சுமங்கலி பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாட்டையும் பண்ணியாச்சு. இதோ சக்தி தான் பண்ணிட்டு இருக்கா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிடலாம். வா. சக்தி, உனக்கு தான் கால்ல அடிபட்டுருச்சே, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? பரவாயில்லம்மா, இருக்கட்டும். அதெல்லாம் எப்பவோ சரியாயிடுச்சு. நம்ம வீட்டு விசேஷம் நாம தானம்மா பார்க்கணும்.
உனக்கு இருக்கிற மனசு வேற யாருக்கும் வராத சக்தி. எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு அது ஒரு பெரிய விஷயமாவே நினைக்காம அவ்வளவு நார்மலா இருக்க. உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாத சக்தி. வா. அனிதா, நீ சுமங்கலிங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணணும். அவங்களுக்கு வயிறார அன்னதானம் பண்றது, அவங்களுக்கு உன் கையால தாம்பூலம் கொடுக்கறது எல்லாமே நீ செய்யணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கணும். இது எல்லாமே நீ சுமங்கலி பூஜையில பண்ணலாம். ஆனா சாமிக்கு விளக்கேத்துறது, தீபாராதனை காட்டுறது இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அதுலயும் முக்கியமா நெய் விளக்கு நீ ஏத்தக்கூடாது. நான் போய் இவங்க காலெல்லாம் கழுவி விடணுமா? ஷோ, இதுக்கு வேற வழியே இல்லையா? என்ன அனிதா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல மம்மி, பண்ணிடுறேன். அண்ணி வாங்க, அந்த நெய் விளக்கை ஏத்தி தீபாராதனை காட்டுங்க. அனிதா, நீ உன் கையால சுமங்கலிங்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணு. சரிங்க மம்மி. மம்மி, முடிஞ்சது. சரி அனிதா, எல்லாருக்கும் உன் கையால சாப்பாடு பரிமாறு. ம்.
அனிதா, சுமங்கலிங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச இலைய நீ தான் எடுக்கணும். இந்த இலைங்களை எடுத்தா உனக்கு புண்ணியம் கிடைக்கும். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், செய். நம்மள ஒரே நாள்ல ஹவுஸ் கீப்பிங் வெயிட்டர் வேலையெல்லாம் பண்ண வைக்கிறாங்களே. ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் டு 50% ஆஃப். கரெக்டான ரிப்போர்ட், கம்மியான ரேட்டு.